வணக்கம் நண்பர்களே. குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்னு வரும்போது தலைவர்களுடைய எல்லாருடைய தலைவருடைய பேர்களை பற்றி அவங்களுடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு வச்சது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது பார்த்தீங்கன்னா குரூப் 2ல பார்த்தீங்கன்னா இதை தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு வரையறைலாம் ஒன்றும் கிடையாது. அந்த சிலபஸில் என்ன இருக்கோ அதை எல்லாமே நம்ம படித்து வச்சிடணும். அப்படி தான் உங்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா தலைவருடைய எல்லாரையும் படிக்கணும். தலைவர்கள்லாம் யார் பேர் வருதோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படித்து வச்சுக்கணும். யாரெல்லாம் நம்ம புக்கில் மென்ஷன் பண்ணி வராங்களோ அவங்களாம் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா மெயின்ஸில் டிஸ்கிரிப்டில் எழுதும் போது நீங்கள் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அதை ஹேண்டில் பண்ணி எழுத முடியும். இப்போ இதில் படிக்கிறேன்னு வச்சுங்க, இந்த ஒரு 10 பாயிண்ட் இருக்குன்னா அந்த 10 பாயிண்டில் அட்லீஸ்ட் ஒரு 7 பாயிண்டாவது 10 பாயிண்ட் படித்தாக்கா அட்லீஸ்ட் ஒரு 7 பாயிண்டை நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், ஞாபகம் வரும். அப்போ எழுதலாம் நம்ம. புரியுதுங்களா? ஒரு விஷயத்த ஒரு முறை படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், 2 முறை படிக்கும்போது ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரு 10 முறை படிச்சுன்னா ஃபிக்ஸட் ஆகிடும். அப்படியே அதுதான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ படிச்சுனா தான் இருக்கணுன்றது தான் அந்த நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான முதல் படியே. படிக்கணும் 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 படிச்சுனே இருக்கணும். இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம தலைவருடைய பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு தலைவரை பார்க்கலாம். இதனால் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை. ஏன்னா அப்புறம் கண்டபிள்ஸ் படத்தை இருக்குது. அப்புறம் பேப்பரில் வர இனிமேல் அந்த பேப்பரில் என்னென்ன நியூஸில் என்னென்ன திட்டம் வருதோ அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவோம். அது இல்லாமல் மற்ற ஸ்கீமு தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்கீமும் நம்ம எடுத்து இனிமேல் எல்லாத்தையும் போட தான். அதனால் வீடியோ போடுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா தலைவர்களை பற்றி 2 நாளைக்கு ஒரு தடவை 2 டேஸுக்கு ஒரு டைம் என்ன பண்ணோம், தலைவர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் 2 டேஸுக்கு ஒரு தடவை தான், இல்லைன்னா 3 டேஸுக்கு ஒரு தடவை கன்ஃபார்மாக எடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஜி சுப்பிரமணிய ஐயர். இவர் ஒரு போராட்டக்காரர் தான். இவரும் ஒரு நம்ம நாட்டுக்காக உழைச்சவர். திருவையாரை சேர்ந்தவர். திருவையாறு என்ற ஊரில் பிறந்துக்கிறாரு. 1855 ஜனவரி மாதம் 19ஆம் தேதி பிறந்துக்கிறாரு. யாரு? ஜி சுப்பிரமணிய ஐயர். எப்போ பிறந்துக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா 1855 ஜனவரி மாதம் 19ஆம் தேதி பிறந்துக்கிறாரு. எந்த ஊரை சேர்ந்தவர்னா திருவையாரை சேர்ந்தவர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் என்ன ஊரை சேர்ந்தவர், எப்போ பிறந்தார். எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1855 ஜனவரி மாதம் 19ஆம் தேதி திருவையாறில் பிறந்திருக்கிறார். அப்போ ஜி சுப்பிரமணிய ஐயர். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்கேன் லிட்டரரி சொசைட்டி, அதில் அந்த அமைப்பில் சேர்ந்து அவர் ஒரு எப்படி சொல்றது, அரசியல்வாதியாகவும் போராட்டக்காரராகவும் தன்னை மேம்படுத்தி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வளர்ந்துக்கிறார். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சேர்ந்துக்கிறார். ட்ரிபிள்கேன் லிட்டரரி சொசைட்டி அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் அவர் சேர்ந்து அவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு தியாக வாழ்வு, அந்த போராட்டத்துக்காக இறங்குவாங்கல்ல அந்த வாழ்வை அதில் தான் படிப்படியாக வளர்த்துக்கின்னு நம்ம நாட்டுக்காக அரும்பாடுபட்டுக்கிறார். புரியுங்களா? அதாவது தியாக உணர்வை எல்லாருக்கும் விதைக்கணுன்றதுக்காக பாடுபட்டது யாரும் கேட்டால் இவர் தானா. தியாக உணர்வை, நாட்டோட தியாக உணர்வை பரப்புறதுக்கு ஒரு முக்கிய பங்காக இருந்தவர் யார் அப்படின்னு இவர் ஒரு நபராக சொல்லப்படுது. அப்போ ஜி சுப்பிரமணிய ஐயர். ஐயர் அப்படின்னு போடுறாங்க, ஐயர் தான் போடுறாங்க பேர் பக்கத்தில், அப்படியே ஐயர்னு வருது. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பாருங்க, தாதாபாய் நவரோஜி பம்பாய் மாகாணத்துடைய ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு நகராட்சி தலைவர். அப்பெல்லாம் இப்போ பம்பாய்க்கு அப்படிலாம் இருந்திருப்பார். யார்? தாதாபாய் நவரோஜி. அதே போல சுப்பிரமணிய ஐயர் ஜி சுப்பிரமணிய ஐயரும் சென்னையுடைய மாகாணத்துடைய ஒரு பெரிய ஒரு பெரும்புள்ளி அப்படின்ற மாதிரி. அங்கே எப்படி அவர் இருந்தாரோ அதே போல் இங்கே யார், இங்கே சுப்பிரமணிய ஐயர் சென்னை மாகாணத்துக்கு ஒரு பெரிய நபர் போல இருந்துக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு அவர் செல்வாக்கோட இருந்துக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு எப்படி இருக்கிறாரு, அப்போ போராட்ட உணர்வுலையும் தமிழ் நாட்டுப்பற்று மேலேயும் அவர் என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது, பங்கு இருக்குது. அப்போ உணர்வு மிக்க போராட்டம் பண்ணிக்கிறாரு, ஜெயிலுக்கு போகிறாரு, அதெல்லாம் பண்ணிக்கிறாரு. அப்போ அதை தான் அவரை பார்க்குறோம். சரிதானா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1878 இந்து பத்திரிகை அதை தொடங்கிறார். ஆங்கில பத்திரிகை தான் அது. அந்த இதில் பத்திரிகை தொடங்குறது இவர் தான். ஃபர்ஸ்ட் 1878 ஃபர்ஸ்ட் இவர் தொடங்கி, அதுக்கப்புறம் தான் கை மாறி மற்றவங்க மாறி போயிருக்கு அந்த இந்து பத்திரிகை. புரிஞ்சுங்களா? ஆனால் ஃபர்ஸ்ட் தொடங்குது யாருங்கன்னா 1878 இந்து பத்திரிகை தொடங்குது யார், ஆங்கில பத்திரிகை யார் தொடங்குது கேட்டால் ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் தொடங்கிறார். ஆக்சுவலாக அது கை மாறி வேற ஆள்கிட்ட போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பத்திரிகை தொடங்கிறார் 1882 சுதேசி மித்திரன், அது தமிழ் பத்திரிகை. அது ஆக்சுவலாக பார்த்தா இந்து பத்திரிகை ஆங்கில பத்திரிகை, இந்த சுதேசி மித்திரன் தமிழ் பத்திரிகை. ஜி சுப்பிரமணியன் தொடங்குது. இப்போ எங்கன்னா 1882. அதாவது பார்த்தீங்கன்னா 1882 நம்ம டேட்டா எதில் வருதுன்னு கேட்டால் கூகுளில் போட்டு பார்த்தா இதான் வருது 1882. ஓகே. ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தா 1891 இருக்கும்.
நீங்கள் அங்கே எப்படி ஆப்ஷன் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கிரிப்டில் ஏறும்போது நீங்கள் எது வேணா போட்டுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா 1991 தான் போடுங்க. ஏன்னா புக்கில் அதான் இருக்குது, நம்ம ஸ்கூல் புக்கில் 1991 தான் இருக்குது பேப்பர். இந்த ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்து சுதேசி மித்திரன் பத்திரிகை தமிழை தொடங்குது எப்போன்னு கேட்டாங்கன்னா 1891. இந்து பத்திரிகை எப்போ தொடங்குன்னா 1878 முடிஞ்சு போச்சா. ஃபர்ஸ்ட்டு அவர் எங்கே என்ன ஊர் பார்த்தா 1955 ஜனவரி மாதம் 19ஆம் தேதி பிறந்துக்கிறாரு. திருவையாறு சேர்ந்தவர், ஒரு அமைப்பில் சேர்ந்துக்கிறார். எந்த அமைப்பில்? ட்ரிபிளிகேன் ஸ்டடரி சொசைட்டி, அந்த அமைப்பில் சேர்ந்து போட்டத்துக்கு முன்னெடுத்து நடத்திக்கிறார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கிறார். சென்னை மாகாணத்தோட முக்கிய புள்ளியாக ஒரு நபர் இருக்கிறாருன்னா இவரும் ஒரு நபர் தான், ஜி சுப்பிரமணிய ஐயர். அதுக்கப்புறம் பாருங்க, இதுக்கப்புறம் இந்து பத்திரிகை தொடங்கிறது 1928, சுதேசி மித்திரன் பத்திரிகை 1982, இல்லைன்னா 1991, எது வேணா போட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு பத்திரிகை யுனைடெட் இந்தியா அப்படின்னு ஒரு பத்திரிகை தொடங்கிறாரு 1902. நம்ம 3 பத்திரிகையுமே இவரோட பத்திரிகை தான். 1902 யுனைடெட் இந்தியான்னு ஒரு பத்திரிகை தொடங்கிறார். இதனால இவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் இதழியல் துறையின் தந்தை. அப்ப தமிழ் இதழியலின் துறையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுவது யாரு? ஜி சுப்பிரமணிய ஐயர். இதை என்ன அந்த பத்திரிகை தான் சொல்றாங்க, இதழியல் துறையின் தந்தை அப்படின்னு சொன்னவர் யாரு? யாரை குறிப்பிடுறாங்க? ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் குறிப்பிடுறாங்க. அப்ப ஏன்னா பத்திரிகை நிறைய தொடங்கிறார். 1978 இந்து பத்திரிகை தொடங்கிறார், ஆங்கில பத்திரிகை. அந்த பத்திரிகை கை மாறி போயிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா 1902 யுனைடெட் இந்தியா பத்திரிகை தொடங்கிறாரு. 1991 சுதேசி மித்திர பத்திரிகை தொடங்கிறார். இந்த 3 பத்திரிகையும் அவருடைய பத்திரிகை தான் இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதயத்துறை தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஜி சுப்பிரமணியர். ரொம்ப இதிலே வந்து குரூப் 4 கொஸ்டின் எடுக்கிறது வாய்ப்பு இல்லை. இதழியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் கேட்டா ஜி சுப்பிரமணியர் கேட்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தா புக்கில் இருக்கிறது இந்த பத்திரிகை தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டேட்லாம் இருக்காது நினைக்கிறேன். சரி, அடுத்து வாங்க. 1985 ஐஎன்சி மாநாடு நடக்கல. ஏஓ இம் தானே அந்த காங்கிரஸ் அமைப்பை உருவாக்கணும்னு அவர் அடிப்படை இருந்தவர். அவர் அந்த மாநாட்டை நடத்தும் போது, அந்த முதல் காங்கிரஸ் மாநாடு நடத்தும் போது முதல் தீர்மானத்தை நிறைவேற்ற யாருன்னு கேட்டா இவர் தான். 1985 ஐஎன்சி மாநாட்டில் முதல் தீர்மானத்தை நிறைவேற்ற யாருன்னு கேட்டா, முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டா இவர் தான். யாரு? ஜி சுப்பிரமணியர் தான் முன்மொழிந்தார். இது ஒரு முக்கியமான ஒரு தகவலா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுயாட்சி வினாவிடை, இது ஃபுல்லா நூல். அப்ப ஜி சுப்பிரமணியர் இதழத்துறையிலும் பண்ணிக்கிறாரு, ஒரு பங்கேற்றுக்காரு. அதுக்கப்புறம் நூல் ஈட்டுக்கிறாரு. என்ன நூல் ஈட்டுக்காரு பாருங்க, சுயாட்சி வினாவிடை. சுயாட்சி வினாவிடை, அதான் நூலோட பேரு, அதான் சுயாட்சி வினாவிடை. அடுத்தது ஜப்பான் சரித்திரம். அதன் பிறகு இந்தியா அதன் அரசியலும் வருங்கால நிலை. அதுக்கப்புறம் பாரிசால் கொடுமைகள். இப்படிதான் கொடுத்துருவாங்க தலைப்பா, அப்படிதான் பாரிசால் கொடுமைகள். காங்கிரஸ் பிரச்சாரங்கள். இதெல்லாம் வந்து அவர் நூலா எழுதி வெளியிட்டுக்கிறார். என்ன நூல்? சுயாட்சி வினாவிடை. அப்படி நான் வந்து எப்படி வந்து ஜப்பானு பாரிஸ்னு வச்சுக்கிறேன். ஜப்பான் பாரிஸ் வந்தாவே ஜி சுப்பிரமணியர் போடுங்க. இந்தியா பத்தி அதன் அரசியல் வருங்கால நிலை அப்படி கொடுத்துக்கிறாரா. இங்க வந்து காங்கிரஸ் இருக்குது இந்தியாவில் தான், அது தெரிஞ்சு காங்கிரஸ் பிரச்சாரங்கள் அப்படின்னு போட்டுருவாங்க. இதுல சுயாட்சி வினாவிடைக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. மறந்துருந்தா இருந்தாலும் எதாவது ஞாபகம் வச்சுங்க, படிச்சுதான் அடிக்கடி படிச்சா நீங்களே உங்களுக்கு மெமரி ஆயிடும். நான் வந்து எப்படின்னா ஜப்பான் சரித்திரமா, பாரிசால் கொடுமைங்க, ரெண்டுமே அவர் யாருன்னு கேட்டா ஜி சுப்பிரமணியர் அப்படின்னு நான் சொல்லலான்னு பார்த்தேன். இந்தியா அதுவும் ஒரு நாடு தானே, அப்போ மூணுமே தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுயாட்சி வினாவிடைன்னு ஒரு தலைப்பே அப்படிதான் வச்சுக்கிறாரு அவர், சுயாட்சி வினாவிடைன்னு. அப்புறம் காங்கிரஸ் பிரச்சாரங்கள், இதெல்லாம் வந்து ஜி சுப்பிரமணியரோட பத்திரிகை. அதுக்கப்புறம் பார்த்தா நூல். இதுக்கப்புறம் 1916 மறைஞ்சிடுறாரு. எப்போ இருக்கிறாரு? 1914. 1855 பிறந்தவர், 1916 மறைவு. அப்போ இதான் வந்து ஜி சுப்பிரமணியனுடைய சிறு ஒரு குறிப்புகள் மட்டும் தெரிஞ்சுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாமே ஃபுல்லாக இம்பார்ட்டண்டான நியூஸ் தான், வேற எதுவும் இல்லை. ஜி சுப்பிரமணியன்னா தாதாபாய் நவரோஜி எப்படி பம்பாய் மாகாணத்தோட பெரிய ஒரு பெரும்புள்ளியா இருக்கிறாரோ, அதே போல ஜி சுப்பிரமணியன் சென்னை மாகாணத்தோட பெரும்புள்ளி. 1955 பிறந்துக்கிறாரு. ஜனவரி மாதம் 19ஆம் தேதி பிறந்துக்கிறாரு. திருவையாறுல பிறந்துக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரிபிளிகேன் லிட்டரரி சொசைட்டி, கொஞ்சம் டப்புன்னு அந்த வேர்டு அந்த மாதிரி இருக்கு, சொசைட்டி. அதில் வந்து அமைப்பில் சேர்ந்து அவர் வந்து போராட்டம்லாம் ஈடுபட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1878 இந்து பத்திரிகை, அது வந்து ஆங்கிலத்தில் தொடங்கப்படுது. அந்த பத்திரிகை வந்து இந்து பத்திரிகை ஆங்கிலத்தில் தொடங்கப்படுது. அவர் வந்து 1878. அதுக்கப்புறம் பார்த்தா 1902 வந்து யுனைடெட் இந்தியா, அந்த பத்திரிகை தொடங்கிறார். அப்புறம் 1991 சுதேசி மித்திரன் தமிழ் பத்திரிகை, அதுவும் இவர் தான் தொடங்கிறார். யார் தொடங்கிறாரு?
ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் தொடங்கிறார். முக்கியமான நபர் இவர். ஜி சுப்பிரமணியம் எல்லா விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் இதழியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிற யார்? ஜி சுப்பிரமணிய ஐயர். அதுக்கப்புறம் பத்திரிகைன்னு பார்த்தா பத்திரிகை நம்பர் நூல்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் சரித்திரம் ஒன்று, பாரிசால் குடிமிகள் அது ஒரு நூல். ஜப்பான் சரித்திரம் ஒன்று, இந்தியாவின் அரசியல், இந்தியா அதன் அரசியலும் வருங்கால நிலை, இந்தியா அதன் அரசியல் வருங்கால நிலை அது ஒரு நூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுயாட்சி வினாவிடை, இது எல்லாமே நூல் தான். இது எல்லாமே நூல். காங்கிரஸ் பிரச்சாரங்கள் இதுவும் நூல் தான். எல்லாமே யார்? இந்த ஜி சுப்பிரமணிய தான் இது. அது இல்லாமல் 1985 ஐஎன்சி தொடங்குறாங்கல்ல, அந்த மாநாட்டில் வந்து முதல் தீர்மானத்தை முன்மொழிஞ்சு யாருன்னு கேட்டால் ஜி சுப்பிரமணியர் ரொம்ப குறிப்பாக வந்து அதில் வந்து ஏஓ ஹிம்லாம் இருந்திருப்பாரு. அப்போ ஓகேவா, 1916 மறைஞ்சிடுறாரு. யார்? ஜி சுப்பிரமணிய ஐயர். இதுதான் வந்து ஜி சுப்பிரமணிய குறிப்புகள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.